ஹாய் கேஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி சேனல் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் பிசி ஒரு ஃப்ளாஷ் சேல் ஆஃபர் போட்டிருப்போம். ஸோ இதில் இந்த பிளாக் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கமர்ஷியல் வேரியண்ட்டு 3 வருஷம் ஆன்சைட் வாரண்டியோட வரும். ஒயிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கன்சூமர் கிரேடு 1 இயர் ஆன்சைட் வாரண்டியோட வரும். ஸோ ஒயிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் 11 ஹோமு, எம்எஸ் ஆஃபீஸ் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட்டு லைஃப் டைம் ப்ரீ பில்டாக இருக்கும். ஆன் மூலம் யூஸ் பண்ணுறது தான். கமர்ஷியலில் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் 11 ப்ரோ, எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024 நம்ம இன்ஸ்டால் பண்ணி லைசன்ஸ் ஆக்டிவேஷனோட அனுப்பிச்சு விட்ருவோம். இது போக பார்த்திங்க அப்படின்னா ரைசான் செக்மெண்ட்டு, பிராண்டட் டெஸ்க்டாப்பு, லினோவோட திங்க் சென்டரில் உங்களுக்கு i5, i3 ஏகப்பட்ட வேரியன்ட்ஸு ஸ்டாக்ஸும் 2026 புதுசாக வந்திருக்கு. ஸோ ப்ரைஸிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டே பை டே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இன்றைக்கி அசம்பிள்டு பிசி, இன்றைக்கி நீங்கள் ஒரு அசம்பிள்டு பிசியில் நார்மலாக ஒரு i5 6th ஜென்ரேஷன் வச்சு ஒரு DDR4, அதாவது இன்றைக்கி பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து DDR4, DDR3, DDR4, DDR5, இதில் DDR3 அப்படின்றது என்ட்ரி லெவல். ஸோ அதில் எந்த விதமான பெரிய லெவலில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கிடையாது. ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு 15,000 பட்ஜெட்லேருந்தே பிசி பில்டை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் DDR4 செக்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 to 60% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரூட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு 25K பட்ஜெட் செக்மெண்ட்லேருந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். சேம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா DDR5. ஸோ DDR5 தான் இன்றைக்கி DDR5 க்ரூஷியல். இந்த க்ரூஷியல் 8GB சிங்கிள் ஸ்டிக் இதோட ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபாய், 10,000 rupees. சேம் அதே DDR5ல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 16GB RAM 19,000 ரூபாய். அதிலே 6,000 MHz, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே. ஸோ NVMe இன்றைக்கி 256GB. ஸோ மார்க்கெட்டில் NVMe இந்த கன்சிஸ்டன்ட்னு எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, டைச்சி கீச்சு அது இதுன்ட்டு. ஸோ நம்ம மிப்பி பிராண்டு 100% கிடையாதுங்க, 200% ஃபெயிலியர் ரேட்டே இல்லாத ஒரு NVMe மைக்ரோமேக்ஸ் பிராண்டோடது. 256GB இன்றைக்கி ரேட்டு 5,000 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபா இருந்த NVMe. 512GB பார்த்திங்க அப்படின்னா 8,500 9,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஆஃபர் நம்ம வெறும் 7,000 ரூபாய்க்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் ரைசான் செக்மெண்ட்டில் எல்லாமே ரெடி. இன்டெலோட i5 12th ஜென்ரேஷன், இன்றைக்கி i5ல 12th ஜென்ரேஷன் 12400 இந்த ப்ராசஸரோட ப்ரைஸ் மட்டுமே இன்றைக்கி 20,000 ரூபா பட்ஜெட். ஸோ இன்றைக்கி பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கு, ஸ்கூல் காலேஜஸ் ஆஃபீஸ் யூஸ், இசை மையம் அந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் அசம்பிள்டு பண்ணுறதோட இந்த மாதிரி பிராண்டட் ஆல் இன் ஒன் பிசி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் குடோனில் எக்கச்சக்கமாக ஸ்டாக்ஸ் அடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ ஆஃபர்ஸ்லாம் கொண்டு வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் நார்மலாக அசம்பிள் பண்ணாலே 25 ரூபா 26 ரூபா வரும் ஒரு DDR4 செக்மெண்ட்டில். சேம் அதே இந்த மாதிரி ஆல் இன் ஒன் பிசி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 32,990 ஒயிட்டு. சரி, பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,000 வந்து கூட போகுது. ஸோ இப்போ அதுவுமே 32,990 தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு கிடைக்கும். அசம்பிள்டு பிசியை பொறுத்த வரைக்கும் அது செக்மெண்ட்டு தனி. ஸோ இன்றைக்கி ஒரு 25 DDR4ல் 8GB ரேமோட ஒரு நல்ல 512GB ஹை ஸ்பீடு NVMeயோட ஒரு 24 inch மானிட்டரோட ஒரு குவாலிட்டியான கீபோர்ட் மவுஸோட இன்பில்ட் வைஃபை ப்ளூடூத் வெப் கேமராவோட கம்ப்ளீட் ஃபுல் செட்டோட ஒரு பிசி நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்கன்னா 30,000 32,000 அசம்பிளே பண்ண முடியாது ஒரு குவாலிட்டியான காம்பனன்ஸை வச்சு. ஸோ இதில் காம்பனன்ஸோட குவாலிட்டின்றது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து சாம்சங்கோட DDR4 ரேம். ஸோ தெரியுதா உங்களுக்கு, இது வந்து OEM ரேம்னு சொல்லுவாங்க. சாம்சங்கோட DDR4 ரேம். இது உங்களுக்கு DDR4 8GB வெறும் 5,000 ரூபாய் தான். சேம் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ளூ போர்டு தான் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிளாக் போர்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோர்சியரோட மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். டீம் குரூப் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு. ஸோ இதில் DDR4 8GB பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபாய், இன்னும் ப்ரைஸ் 8,000 8,000 தாண்டிக்கிட்டு இருக்குது. ஸோ DDR4 அதுவே DDR4 16GB பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ரூஷியலோட கூட கம்பேர் பண்ண முடியாது, ஒன்லி ஃபார் கோர்சியர். ஏன்னா அந்த பிளாக் போர்டு 100% ஃபெயிலியர் ரேட்டே இல்லாத ஒரு ரேம். இது 16GB இன்றைக்கியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 13,000 ரூபாய். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி 16GB ரேம் 8,000 ரூபாய்க்குலாம் இருக்குது. ஃப்ளாஷ் எம்முன்னு சொல்லி ஒரு பிராண்ட் வந்துச்சு. ஸோ அது ஒரு ஸ்கூல் ஆர்டருக்காக 10 சிஸ்டம் ரெடி பண்ணி போட்டோம். ஸோ இந்த மாதிரி ரேம் பார்த்திங்க அப்படின்னா இது 8GB 5,000 ரூபா, 16GB 8,000 ரூபாய் தான். இது 8,000 ரூபாய்க்கும் நம்ம அந்த டீம் குரூப்புக்கு 13,000 ரூபாய்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஒரு பிராண்டட் ரேமு, பிராண்டட் NVMeன்றது உள்ள இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங் தாறுமாறாக இருக்குது. ஸோ அதனால் பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட பட்ஜெட் தான். அந்த செக்மெண்ட்டில் ஒரு 30K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு குவாலிட்டியான பிசியை நீங்கள் அசம்பிள் பண்ணுறதோட இந்த மாதிரி பிராண்டடாக பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 வருஷம் ஆன்சைட் வாரண்டியோட வந்துடும். சேம் இதிலே ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்குது. இதில் போக டெஸ்க்டாப் இருக்குது. ஸோ நார்மலாக இன்றைக்கி இப்போ தான் காமிச்ச பாருங்க, i5 12th ஜென்ரேஷன், i5 13th ஜென்ரேஷன் நீங்கள் டெஸ்க்டாப் பார்த்தீங்க அப்படின்னா i5 13th ஜென்ரேஷன் வெறும் ப்ராசஸர் மட்டும் இன்றைக்கி 23,000 ரூபாய் ரேட்டு. i5 13th ஜென்ரேஷனை வச்சு நம்ம ஒரு ப்ராசஸர் வச்சு ஒரு பிசி பில்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா i5 13th ஜென்ரேஷனில் எனக்கு DDR5 ரேமோட ஒரு 8GB ரேம் 10,000 ரூபாய்,
ஸோ இதுக்கு நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருப்போம் லெனோவோட திங்க் விஷனை வச்சு. கம்ப்ளீட் 3 வருஷம் ஆன்சைட் வாரண்டியோட விண்டோஸ் 11 ப்ரோ ப்ரொஃபஷனல் MS Office 2024 லைஃப் டைம் கீயோட 54,990. ஸோ அதில் நிறைய பேர் எனக்கு விண்டோஸ் MS Office கீ வேணாங்க, சும்மா ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் ஏற்றி அனுப்பிச்சுடுன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 2,000 rupees கம்மி தான், 52,990. இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக் வந்துருக்கு, விண்டோஸ் 11 ஹோம் ப்ரீ பில்டா ஏசரில் 14 ஜென்ரேஷன் DDR4 16GB ரேமு 512GB 22 இன்ச்சு ஏசரோட மானிட்டரு ஜஸ்ட்டு ஒரு 54,990 இப்போ லிமிட்டடாக ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி டெஸ்க்டாப் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பல்க் ஸ்டாக் இது இங்கே இருக்கிற ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அக்சசரிஸு, டெஸ்க்டாப்போட குடோன் தனியாக இருக்கும், பிரிண்டரோட குடோன் தனியாக இருக்கும். இதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் தான் உங்களுக்கு லேப்டாப் டிவிஷனு. ஸோ டெஸ்க்டாப் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு, ஏன்னா இப்போ வீடியோ போட டைமிங் கிடையாது, ப்ரைஸிங் எல்லாம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கொட்டேஷனே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 days 1 days வேலிடிட்டி தான் கொட்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் லேப்டாப் எதுவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த பொங்கல் ஆஃபரோட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி நார்மலாக போயிடும், மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கு ஸ்டாக் ஹெவி தட்டுப்பாடாகும். எல்லா பார்ட்ஸுமே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா பார்ட்ஸுமே இப்போ காசு கொடுத்தா கூட 16GB ரேமில் ஹையர் அண்ட் வேரியண்ட்லாம் கிடையாது. DDR5ல இப்போ காசு கொடுத்தா கூட 32GBயில் ஹையர் அண்ட் வேரியண்ட்லாம் கிடையவே கிடையாது, காசு கொடுத்தா கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஹெவி டிமாண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கிங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவாக பொங்கல் ஆஃபர் லான்ச் பண்ணிட்டோம், வேறு லெவல் ப்ரைஸிங்கில் போயிட்டுருக்கு. எந்த ப்ரைஸிங்குமே நம்ம வீடியோவில் சொல்லலை. உங்களுக்கு டெஸ்க்டாப் லேப்டாப் நீட்ஸ் இருந்துச்சா வாட்ஸ்அப்பில் டக்குன்னு சேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு இங்கே 1க்கு 3 பேர் ரெடியாக இருக்காங்க. டக்குன்னு ப்ரைஸிங் அனுப்புவாங்க, டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்லேருந்து எல்லா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மதர் போர்ட்லேருந்து எல்லா ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பிசி பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக பிசி பார்ட்ஸ் எல்லாமே ஹெவி டிமாண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸும் இந்த பொங்கலோட கட் ஆயிரும். பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹெவி தட்டுப்பாடாகுது, காசு கொடுத்தா கூட ஒரு சில ஹையர் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, அந்த மாதிரி டிமாண்டில் போயிட்டு இருக்கு. வேணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.